வணக்கம். எனக்கு அன்பான ஏஞ்சல் டிவி நேயர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். नमस्कार मेरे प्रिय एंजल टीवी के दर्शकों, प्रभु यीशु मसीह के नाम में शुभकामनाएं देते हैं। ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கப் போவது திண்ணம் திண்ணம் திண்ணம். प्रभु यीशु मसीह के लिए जीने वाले लोगों के लिए परमेश्वर आशीष देना बहुत ही निश्चय है। இதுகாரும் நீங்கள் பட்ட பாடுகளுக்கு கர்த்தர் அருளுகின்ற பலன் வந்து கொண்டிருக்கிறது. अब तक जो दुख आपने उठाया प्रभु के लिए उसका प्रतिफल आ रहा है। நமது ஏஞ்சல் டிவியும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறது. हमारे एंजल टीवी भी बिना थके कार्य कर रहा है। கடைசி ஒரு மனிதன் கூட கர்த்தராகிய இயேசுவை அறியாமல் இவ்வுலகத்தை விட்டு போகக்கூடாது என்பதுதான் தீர்க்கதரிசியாகிய ஏஞ்சல் டிவியினுடைய ஏக்கம் நோக்கம். इस पृथ्वी का आखिरी व्यक्ति भी प्रभु यीशु मसीह की आगमन से चूक ना जाए करके बिना थके कार्य करता है हमारी भविष्यता एंजल टीवी। இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக ஒரு பெரும் சேனையை ஏற்படுத்தி விட வேண்டும், அந்த சேனை கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்பதற்காக தான் தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் அயராது உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவரோடு கூட சேர்ந்த அருமை பிள்ளைகளும் உழைக்கிறார்கள். प्रभु के आगमन से पहले एक बड़ी सेना को तैयार कर दें जो प्रभु के लिए बड़े बलवंत रीति से जीने पाए करके बड़े थके कार्य करते हैं हमारे प्रिय प्रभु के दास साधु जी और उनके संग मिले हुए सारे प्रियजन। இந்த கனமான ஊழியத்திலே கண்ணியமான உறுப்பினராய் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அருளுகின்ற பலன் இதோ வந்து கொண்டிருக்கிறது. इस आदरणीय इस सेविकाई में एक बड़े अच्छे लोगों के समान जुड़े हुए आप सबके लिए प्रभु की प्रतिफल आ रहा है। திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின பல காரியங்களிலே அவர் எழுதி வைத்ததில் ஒரு வார்த்தையை இப்பொழுது உங்கள் முன்பதாக சமர்ப்பிக்கிறேன். भविष्यता यूहन्ना के लिए परमेश्वर ने दी गई वचनों में से एक भाग मैं आपके लिए भी बता रहा हूँ। அருணாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அது சொல்லப்பட்டிருக்கிறது. वो प्रभु यीशु मसीह के बारे में बताया गया है। தயவு செய்து பரிசுத்த வேதாகமத்தின் கடைசி புத்தகத்துக்கு உங்கள் வேதாகமத்தை திருப்புங்களேன். दया करके अपने पवित्र शास्त्र की अंतिम पुस्तक की ओर खोल लीजिए। வெளிப்படுத்தல் விசேஷம் 22 அதிகாரம் 12வது வாக்கியம். प्रकाशित वाक्य पुस्तक की 22 अध्याय के 12 पद। இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. देख मैं शीघ्र आने वाला हूँ और हर एक के काम के अनुसार बदला देने के लिए प्रतिफल मेरे पास है। அவரவருக்கு அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட தான் வருகிறது. हर एक के लिए अपने अपने कामों के अनुसार प्रतिफल उनके साथ आ रहा है। இந்த பூலோகத்தில் நாம் வாழும் பொழுதே நமக்கு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். इस पृथ्वी में जीते समय ही उसका प्रतिफल देते हैं। நாம் அறிந்திராத கண்டிராத அற்புதமான அதிசயமான காரியங்களை நாம் பரலோகத்திற்கு செல்லும் பொழுது அங்கே நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். जो चीज हमें मालूम नहीं, जो चीज हम समझ नहीं पाते हैं, ऐसे अद्भुत आशीषों को परमेश्वर स्वर्ग में हमारे लिए तैयार रखे हैं। இரவும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களுக்கும், இரவும் பகலும் அயராது அவர் பாதத்தில் காத்து ஜெபிக்கிற ஜெப வீர வீராங்கனைகளுக்கும், ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மரித்தவர்களுக்கும் அவர் அளிக்கும் பலன் இதோ வந்து கொண்டிருக்கிறது. बिना तके प्रभु के कार्य करने वाले सेवकों के लिए, दिन रात इंतजार करके प्रार्थना करने वाले प्रार्थना की योद्धाओं के लिए और यीशु मसीह के लिए लहू बहाकर शहीद हुए हर एक के लिए प्रतिफल आ रहा है। யோபு என்ற பக்தனுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம், ஒரு காலத்தில் அவர் செல்வ சீமானாக இருந்தால் அதே செல்வ சீமான் ஒரு நேரத்தில் எல்லாவற்றையும் இழந்தார். हम पवित्र शास्त्र में एक प्रभु के जन अयूब के विषय में देखते हैं, एक बार बड़ा धनी व्यक्ति रहता है और वही धनी व्यक्ति सब चीज खोकर कंगाल हो जाता है। ஒரு குறிப்பிட்ட வேளையில் அவரது மனைவியே ஆண்டவனை தூஷிக்க சொல்லி தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள். और एक नियुक्त समय पर उसके पत्नी ही उसे कहती कि परमेश्वर को दुत्कारो, अपने जीवन छोड़ दो। தேவனிடத்தில் இருந்து நன்மை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா? அது எப்படி என்னால் அவரை மறுதலிக்க முடியும்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார். परमेश्वर से भलाई पाएवा हम क्यों ना हम उसकी दुख को भी हम क्यों ना सहें, परमेश्वर उद्धार करता आज भी जीवित है करके कहने लगे। யோபு கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அவருடைய கிரியைகளிலே அவர் உண்மையாக இருந்தார். अय्यूब परमेश्वर के विरोध में पाप नहीं किया, परमेश्वर ने दिया, परमेश्वर ने ले लिया करके उसके कार्यों के निमित्त परमेश्वर के लिए वफादार रहा।
அவருடைய கிரியைக்கு பலன் வந்தது. उसकी कार्यों का प्रतिफल आया। யோபு இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தில் அவருடைய சரித்திரத்தின் முடிவை பார்க்கின்றோம். अयुब दुगनी भाग की आशीष पाया करके अयुब की पुस्तक के 42 पद में उसकी इतिहास की अंत को देखते हैं। அநேக இரத்த சாட்சிகளுடைய முடிவை நாம் பார்த்திருக்கின்றோம். कई शहीदों का अंत को हमने देखा है। அதிலே முதல் இரத்த சாட்சியாகிய ஸ்தேவானை குறித்து புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்றோம். उनमें से प्रमुख जो स्टेफनुस के विषय में नए नियम में देखते हैं। பரலோகம் திறந்திருக்கிறதை அவர் கண்டார். स्वर्ग खुला हुआ उन्होंने देखा। அவருடைய பலன் இந்த பூமியிலேயே உலகிற்கு வெளிப்படுத்தப்பட்டது. उसका प्रतिफल इस पृथ्वी पर ही दिखाई दिया। எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை பெற வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? मेरे प्रिय भाइयों बहनों, क्या आप अपने कामों के अनुसार प्रतिफल चाहते हैं तो आपको क्या करना है? கர்த்தர் அருளுகின்ற அந்த பலனை நான் பெற வேண்டும். परमेश्वर देने वाली उस ताकत को पाना है। இந்த பூமியிலே வேதனையோடு கூட நான் வாழ்ந்தாலும், இந்த பூமியிலே நோயோடு கூட நான் போராடினாலும், இந்த பூமியிலே பேயோடு கூட எனக்கு போராட்டம் இருந்தாலும், வரப்போகிற புதிய வானம் புதிய பூமியிலே கர்த்தர் அருளுகின்ற பலனோடு நான் வாழ்வேன். चाहे इस पृथ्वी पे मैं बीमारी के साथ रहूं, दुख के साथ रहूं, तकलीफों के साथ रहूं, क्यों ना बड़े संघर्ष को मुझे सहना पड़े, मगर मैं यीशु मसीह उद्धारकर्ता के साथ मैं जीता रहूंगा। இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே அல்ல. अब की जो मेरी दर्द और तकलीफें आने वाली महिमा का तुल्य है ही नहीं। சில குறுக்கு வழிகளை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டும். एक छोटा रास्ता मैं आपको सिखाना चाहता हूँ। அது பரிசுத்த வேதாகமத்தில் உள்ளதுதான். वो पवित्र शास्त्र में ही है। கர்த்தருடைய வேத நியாயங்களின் படியாக வாழும் பொழுது நமக்கு பலன் உண்டு. प्रभु के वचन के व्यवस्था के अनुसार अगर आप जिएंगे तो आपके लिए प्रतिफल है। சங்கீதம் 19:7 முதல் 11 முடிய உள்ள வசனங்களை தயவாக பின்பு வாசித்து பாருங்கள். भजन 19 का 7 से लेकर 11 पद बाद में पढ़ के देख लीजिए। அதிலே 11வது வாக்கியம் மாத்திரம் நாங்கள் வாசிக்கட்டும். उसमें 11वां पद हम आपके लिए पढ़ना चाहते हैं। அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. उन्हीं से तेरा दास चिताया जाता है, उनके पालन करने से बड़ा ही प्रतिफल मिलता है। கர்த்தருடைய கற்பனைகளின்படி, கர்த்தருடைய வார்த்தைகளின்படி வாழ்கிறவர்களுக்கு சத்தியமாக பலன் உண்டு. परमेश्वर के व्यवस्था के अनुसार, उसके वचन के अनुसार जीने वालों के लिए निश्चय प्रतिफल है। அதுவும் மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லுகிறார். और वो बहुतायत का प्रतिफल है करके कहता है। இரண்டாவதாக உங்களுடைய நீதிக்கு பலன் உண்டு. दूसरा हमारे न्याय का प्रतिफल है। சங்கீதம் 58:11 வாசிக்கின்றோம். भजन 58 के 11 में पढ़ते हैं। அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும், மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். तब मनुष्य कहने लगेंगे, निश्चय धर्मी के लिए फल है, निश्चय परमेश्वर है जो पृथ्वी पर न्याय करता है। நீங்கள் நீதிமானாய் இருப்பீர்களானால் பலன் உண்டு. अगर आप धर्मी हैं तो परमेश्वर का प्रतिफल है। எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தருக்காக பரிசுத்தமான ஒரு நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு பலன் உண்டு. ஊர் உலகம் அதை அறிவிக்கும். सब चीज त्याग कर परमेश्वर के लिए अगर पवित्र जिंदगी व्यतीत कर रहे हैं तो आपके लिए प्रतिफल है। संसार उसकी प्रशंसा करेगा। மூன்றாவதாக தர்மம் செய்கிறவர்களுக்கு பலன் உண்டு. तीसरा, लोगों की मदद करने वालों के लिए प्रतिफल है। மத்தேயு 6:4 இப்படி சொல்லுகிறது. मत्ती 6 के 4 पद कहता है, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பார். ताकि तेरा दान गुप्त रहे और तब तेरा पिता जो गुप्त में देखता है तुझे प्रतिफल देगा। 1ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், மனுஷருக்கு நீங்கள் தர்மம் செய்கிறவர்களாக. पहला पद में पढ़ते हैं, मनुष्य के लिए धर्मों का कार्य करने वाले। மனுஷருக்கு தர்மம் செய்யும் பொழுது அது யாரும் பார்க்கிற வண்ணமாய் செய்ய வேண்டாம் என்று தான் இயேசுநாதர் சொல்லுகிறார். मनुष्य के दान धर्म करते हैं तो आप दूसरों को दिखाने लायक ना करे करके यीशु कहते हैं। இந்த ஏஞ்சல் டிவியின் வழியாக அநேக நற்காரியங்கள் வெளியரங்கமாக சொல்லாமலே செய்து கொண்டிருக்கிறதை என் கண்கூடாக நான் கண்டிருக்கிறேன். एंजल टीवी के द्वारा बहुत सारे भलाई काम जो है लोगों के नजरों के सामने करते आ रहा है, वो हम देख सकते हैं। அது இந்த தொலைக்காட்சியில் காண்பிக்கப்படுவது இல்லை. उसे टीवियों में हम नहीं दिखाते हैं। எத்தனை வழிகளில் இந்த தேவ மனிதன் தீர்க்கதரிசி கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதா என்பதை மாத்திரம் நான் அறிந்து கர்த்தரை துதிக்கிறேன். कितने तरीकों से प्रभु की आवाज की आज्ञाकारी होते करके इस भविष्यता को देख के मैं प्रभु की स्तुति करता हूँ। நான்காவதாக சரீரத்தில் நீங்கள் செய்கிற நன்மைக்கு பலன் உண்டு. चौथा, जो शरीर से आप जो भलाई करते हैं उसका भी प्रतिफल है। 2 கொரிந்தியர் 5:10 இப்படி வாசிக்கின்றோம். दूसरा कोरिन्थियों 5वें अध्याय के 10 पद में पढ़ते हैं, ஏனென்றால்
சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். क्योंकि अवश्य है कि हम सब का हाल मसीह के न्याय आसन के सामने खुल जाए कि हर एक व्यक्ति अपने अपने भले बुरे कामों का बदला जो उसने देह के द्वारा किए हो पाए. இது ஒருவருக்கு ஒருவர் நாம் செய்கின்ற உதவியை வெளிப்படுத்துகிறது. ये एक दूसरे के लिए करने वाली मदद को दर्शाता है. ஒரு உறுப்பு பாடுபட்டால் மற்ற உறுப்பும் பாடுபடுகிறது. एक अंग जब दुख उठाए तो दूसरा अंग भी दुख उठाता है. நாம் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். அப்படியானால் எல்லாவரும் ஒரே தகப்பனின் பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். हम यीशु के लहू के द्वारा धुले हुए हैं तो ऐसा हो तो हम सब एक ही पिता का बच्चा बनते हैं. ஆகவே நாம் நன்மை செய்ய வேண்டும், சரீர பிரகாரமான உதவிகளை செய்ய வேண்டும். इसलिए हमें भलाई करना है, शारीरिक प्रकार की मदद करना है. ஐந்தாவதாக உற்சாகமாய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமாம். पांचवा, उत्साह पूर्वक हमें सुसमाचार सुनाना है. சுவிசேஷத்தை அறிவியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று பவுல் எழுதுகிறார். पौलुस कहता अगर सुसमाचार की प्रचार ना करूं तो मुझ पर हाय. 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 18 वचனத்தில் இப்படி வாசிக்கின்றோம். पहला कुरिन्थियों 9 अध्याय के 18 पद में इस प्रकार पढ़ते हैं. ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். तो मेरी कौन सी मजदूरी है? यह कि सुसमाचार सुनाने में मैं मसीह का सुसमाचार समेत कर दूं, यहाँ तक कि सुसमाचार में जो मेरा अधिकार है उसको भी पूरी रीति से काम में ना लाऊं. எபேசியர் 6, 7, 8 இப்படியாக பவுல் எழுதுகிறார். इफिसियों 6 अध्याय के 7 और 8 पद में पौलुस इस प्रकार लिखते हैं. அடிமையானாலும் சுயாதீனமுள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். और उस सेवा को मनुष्य की नहीं परंतु प्रभु की जानकर सच्चे हृदय से करो, क्योंकि तुम जानते हो कि जो कोई जैसा अच्छा काम करेगा, चाहे दास हो चाहे स्वतंत्र, प्रभु से वैसा ही पाएगा. உற்சாகமாய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அதற்குரிய பலனை நாம் பெறுகிறோம். उत्साहपूर्वक प्रभु की सेवा करने से उसका प्रतिफल पाते हैं. ஆறாவதாக கிறிஸ்துவையே நாம் சேவிக்க வேண்டும், கிறிஸ்துவுக்காகவே நாம் வாழ வேண்டும். छठा, यीशु का ही सेवा करना है और यीशु के लिए ही जीना है. கொலோசியர் 3 அதிகாரம் 23 வாக்கியம் தமிழிலும் 24 ஆங்கிலத்திலும் இப்படி வாசிக்கின்றோம். कुलुस्सियों 3 अध्याय के 24वें पद हिंदी में ऐसे पढ़ते हैं. கர்த்தருக்காக நாம் உழைக்கிற அந்த உழைப்பிற்கு தக்க பலன் உண்டு. हाँ, प्रभु के लिए जो सेवा हम करते हैं उसका प्रतिफल जरूर है. ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் அதை செய்வார் என்று நாம் எதிர்பார்த்து ஊழியம் செய்யாமல் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நாம் ஊழியம் செய்யும் பொழுது அதற்குரிய பலனை கர்த்தர் தருகிறாரா? प्रभु हमारे लिए प्रतिफल देंगे करके सेवा ना करके मगर प्रभु के लिए आज्ञाकारियों की सेवा करूंगा करके करेंगे तो प्रतिफल मिलेगा. ஏழாவதாக தீர்க்கதரிசி, நீதிமான், சீஷன் என்று நாம் செய்கின்ற ஒவ்வொரு கிரியைக்கும் பலன் உண்டு. 7वां, भविष्यवक्ता, धर्मी और छेले के रूप में करने वाले हर एक काम का प्रतिफल है. மத்தேயு 10 அதிகாரம் 40 தொடங்கி 42 முடிய உள்ள வசனங்களில் அதை வாசிக்கின்றோம். मत्ती 10 अध्याय के 40 से लेके 42 पद तक हम पढ़ सकते हैं. நீங்கள் செய்கின்ற அந்த கிரியைக்கு பலன் அடையாமல் போவதில்லை என்றே அருள்நாதர் இயேசு சொல்கிறார். जो आप काम करते हैं उसका प्रतिफल बिना पाए नहीं जाएंगे करके यीशु कहते हैं. தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம், சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் பலன் உண்டாம். भविष्यवक्ता के नाम में, छेले के नाम में कार्य करने वाले हर काम का प्रतिफल है करके कहते हैं. ஆகவே நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். इसलिए जो कुछ आप करें परमेश्वर के लिए पूरे मन से करें. இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற இந்த ஒரு வாழ்க்கையிலே நாம் எத்தனை அதிகமாய் கிறிஸ்துவின் நிமித்தமாக செயல்படுகிறோமோ அதுதான் கணக்கில் வைக்கப்படுகிறது. एक जीवन जो इस पृथ्वी में जब हम मसीह यीशु के लिए जितने जिएंगे वही हिसाब लगाया जाएगा स्वर्ग में. ஆகவே நன்றாக ஓடுவோம், ஒன்றாக ஓடுவோம், கர்த்தர் அருளுகின்ற அந்த பலனை பெறத்தக்கதாக ஓடுவோம். इसीलिए हम अच्छे से दौड़ें, एक साथ मिलकर दौड़ें, परमेश्वर की रखी हुई उस पुरस्कार को पाने के लिए हम दौड़ने पाएं. கிறிஸ்து அருளும் பலனை பெறுவதற்கு முதலாவதாக அவருடைய கற்பனைகளின்படி வேதத்தை நேசித்து வாசிப்போம்.
परमेश्वर की प्रतिफल पाने के लिए सबसे पहले उसकी आज्ञा को पालन करें, वचन से प्रेम रख के उसे पढ़ने पाएं, நீதிமானாய் இருப்போம், धर्मी बने रहें, எல்லாவருக்கும் தான தர்மம் செய்வோம், हर एक के लिए मदद और दान दें, சரீர பிரகாரமான உதவிகளை செய்வோம், शारीरिक मदद एक दूसरे के लिए करें, உற்சாகமாய் சுவிசேஷத்தை உலகிற்கு அறிவிப்போம், उत्साह पूर्वक सुसमाचार संसार को सुनाएं, இறுதி மூச்சு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கென்றே வாழ்வோம், அவர் சேவை செய்வோம், अंतिम सांस तक यीशु मसीह के लिए जिएं और यीशु की सेवा करें, தீர்க்கதரிசிகளையும் சீஷர்களையும் கனப்படுத்துவோம். भविष्यवक्ताओं को, चेलों को आदर दें, பலன் உண்டு, பலன் உண்டு, நிச்சயம் பலன் உண்டு. प्रतिफल है, बल है, निश्चय आपके लिए लाभ है। வாங்க சேர்ந்து நாம் ஜெபித்து அந்த பலனுக்காக காத்திருப்போம். आइए हम मिलके प्रार्थना करके उस ताकत के लिए इंतजार करेंगे। சுத்தமுள்ள எங்க நல்ல தந்தையே, நீர் எங்களுக்கு அருளுகின்ற அந்த பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுடைய ஓட்டத்தில் உம்மையே பார்த்து ஓட அருள் தாரும். हमारे पवित्र पिता, आप जो देने वाले प्रतिफल को पाने के लिए आप ही को और देख के दौड़ने के लिए हमें अनुग्रह दें। அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எங்களுக்காக என்னென்ன காரியங்களை செய்துவிட்டு போனீரோ அதை தொடர்வதற்கு பலனை தாரும். प्रभु यीशु मसीह हमारे लिए जो भी सेवाएं आपने इस पृथ्वी पे करके गए उसे जारी रखने के लिए हमें अनुग्रह दें। கிறிஸ்துவில் இருந்த அதே நற்குணம் எங்கள் வாழ்க்கையில் வரட்டும் அப்பா. यीशु के अंदर जो अच्छे गुण था प्रभु हमारे अंदर आने पाए। உமக்காக உம்முடைய திருநாம மகிமைக்காக இந்த பூமியில் வாழ எங்களுக்கு அருள் தாரும். आपके लिए, आपके पवित्र नाम की महिमा के लिए इस पृथ्वी में जीने के लिए हमें अनुग्रह दें। உம்முடைய வார்த்தைகள் ஒன்றே, உம்முடைய கற்பனைகள் ஒன்றே எங்களுக்கு போதும் அப்பா. आपकी व्यवस्था मात्र हमारे लिए काफी है प्रभु। நீர் எங்களுக்கு அருளி போன ஒவ்வொன்றையும் நாங்கள் பத்திரமாய் காப்பாற்றிக் கொள்ள, பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக இந்த பூமியில் காணப்பட அருள் தாரும் அப்பா. आपने जो हमारे हाथों में सौंपे हैं उसे वफादारी से निभाने के लिए, आपके लिए प्रभु पवित्र रहने के लिए हमारे लिए अनुग्रह दीजिए प्रभु। எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் கர்த்தருக்காக படும் பிரயாசங்களை கர்த்தர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. मेरे प्रिय भाइयों बहनों, आप प्रभु के लिए जो दुख उठाते हैं उसे भूलने के लिए वो अन्यायी परमेश्वर नहीं है। கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் விதைத்த விதைகளை கர்த்தர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. परमेश्वर के राज्य के लिए बोने वाले बीज को परमेश्वर भूलने वाला परमेश्वर नहीं है। பலன் அருளுகின்ற ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் நிற்கின்றார். बल देने वाला परमेश्वर आपके बगल में है। ஒரு காலத்தில் நன்றாக ஓடினேன், இப்பொழுது ஓட முடியாதபடிக்கு பலகீனப்பட்டு விட்டேனே என்று கதரும் என் அன்பான பெற்றவர்களே, கர்த்தர் உங்களை பார்க்கின்றார். एक दिन में बड़े ताकत के साथ दौड़ता था मगर अभी कमजोर होके मैं लेट चुका हूं करके चिंतित होने वाले माता पिता प्रभु आपको देख रहे हैं। நீங்கள் செய்த கிரியைகளுடைய பலன் உங்களை தேடி வருகிறது. உங்கள் நிமித்தம் உருவாக்கப்பட்டவர்களுடைய உண்மை ஊழியத்தை உங்கள் கண்கள் காணப்போகிறது. आपने जो किए हुए काम का प्रतिफल आपके लिए ढूंढ के आ रहा है। आपके कामों के द्वारा आशीषित पाए लोगों के लिए वो आशीष आपके जीवन में आ रही है। என் அன்பு மகளே, கிறிஸ்துவுக்காக உன் வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்து கிறிஸ்துதான் என் மனவாளன் என்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கிறிஸ்து கிறிஸ்து என்று எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டிருக்கிறாய். நீ கலங்காதே. உன் நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தினர் அத்தனை பேரும் எனது மகிமைக்கு பங்காளிகளாய் மாறுவார்கள் என்று கர்த்தர் வாக்கருளுகிறார். मेरे प्रिय बेटी, मैं मसीह के लिए ही जीऊंगी करके, मसीह ही मेरा दुल्हा करके उसके लिए समर्पित जी रही हो। परमेश्वर कहते हैं कि जो कार्य तुम करता उसकी प्रतिफल आपके लोगों के सामने, हर एक के सामने प्रभु देने वाले हैं। ஆண்டவரே, நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் எனக்கு இந்த வியாதி என்று வியாதியின் படுக்கையில் கதறிக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு சுகம், நற்சுகம் என்ற பலனை அருளி செய்யும் அப்பா, அருளி செய்யும். हे प्रभु, हमने क्या पाप किए हैं कि हम इस बीमारी के बिस्तर में फंसे हुए करके रोने वाले हर एक लिए प्रभु एक अच्छी चंगाई उन्हें आज दें, अच्छा प्रतिफल उन्हें दें। அவ்வளவுதான் முடிந்தது என்று சொன்ன மக்களுக்கு மத்தியிலே இயேசுவால் மலர்ந்தது என்று சொல்லக்கூடிய வாழ்வை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக. इतना ही है, खत्म हो गया करके कहने वाले लोगों के बीच में यीशु ही जीवन है करके गवाही देने लायक आप प्रभु उनके जीवनों को आशीष दें। எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டதற்காக நன்றி. இந்த பிரார்த்தனையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். हमारी प्रार्थना को सुनने के लिए धन्यवाद और इस प्रार्थना की यीशु के नाम में मांगते पिता, आमीन। நேயர்களே, கர்த்தருக்காக உத்தமமாய் நீங்கள் வாழும் பொழுது நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
அது அவரது வேலை. दर्शकों, प्रभु के लिए आप उचित जिंदगी जीते समय प्रभु जरूर आपके लिए प्रतिफल देंगे, ये उसकी कर्तव्य है. God bless you. Send your testimonies and feedback to Angel Television, Villivakkam, Chennai 600049, Tamil Nadu, India. Our email ID is programs.hindi@angeltv.org. अगर आप इस कार्यक्रम से आशीषित हैं तो अपनी गवाही और विचार हमें इस पते पर भेजिए. एंजल टेलीविजन, विलीवाकम, चेन्नई 600049, तमिलनाडु, भारत. हमारा ईमेल आईडी है programs.hindi@angeltv.org.